OTT வாக்குல 2 காதல். நானும் உங்களோட ஒரிஜினல் ஐடி கேட்க மாட்டேன், நீங்களும் கேட்காதீங்க. இப்படியே கொஞ்ச நாள் பேசுவோம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு பிஎஸ் வேலில வரப்போகுது 2 லவ் சீரியஸ், காதல் கோட்டை மற்றும் கண்மணி அன்போடு காதலன். பிப்ரவரி 14 முதல் உடனே பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. அதுதான், அதாவது ரிலீஸ் ஆனது ஒரு வீடியோ தான் போட்டிருக்காரு எஸ்கே. டாப் டக்கர் 600th ஷோ பிளஸ் இந்த வாரத்துல இருந்து போவோம் 6000 வரையும் போவோம். அதே மாதிரி தான் போவோம். பிளாக் ஷீப்ல ஆரம்பிச்ச 5 வருஷத்துல ஒரு 1000 வீடியோ இப்பதான் போட்டிருக்காங்க. இந்த மாசம் அதை நீ கரெக்டா நோட் பண்ணிக்கோ. 6 வருஷத்துல 2 மாசம் டாப் டக்கர் இந்த மார்ச் எண்ட்ல 1000th எபிசோட் கிருஷ்ணகானா சபால செலிப்ரேஷன். ஓகேவா? அது ஒரு vlog மாதிரி நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஸ்பெஷலா அதை எடுத்துறோம். ஸ்பெஷலா பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த டாப் டக்கர் ஷோக்காக அருண் கார்த்தி அண்ட் கார்த்திக் ராமதுரை இந்த வாரம் வந்து நம்ம டாப் டக்கர்ல என்ன ஃபேக்ட் சொல்ல போறோம், எதை பத்தி? சூப்பரான ஒரு ஐட்டம். சூப்பரான பார்க்க மெதுவோட மாதிரியே இருக்கும், ஆனா மெதுவோட இல்ல. இல்ல அதான் மெதுவோட மாதிரியே இருக்கும், மசாலோட மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் இதை வந்து எல்லாரும் கையை வச்சு செய்வாங்கன்னு நினைப்பீங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதை இப்ப பாப்பீங்க, மிஷின்ல செய்வாங்க. சோ நம்ம பார்க்க போறது ஃபேக்ட்ஸ் அபௌட் டோனட்ஸ். எவ்வளவு அழகா பாக்ஸ், நீட்டா பிரிக்கவனா. இது இந்த தீபாவளி gift கொடுப்பாங்கல்ல இங்க ஆபீஸ்ல, அது இங்க ஆபீஸ்க்கு வரும், நமக்கு இந்த மாதிரி வராது. ஏய் இது வந்து எனக்கு புரிஞ்சு போச்சுடா. எப்படி நம்ம ஊர்ல இந்த பட்டாப்பட்டியை வந்து எடுத்துட்டு போய் அங்க பாக்ஸர்னு சொல்லி நமக்கே திரும்ப வித்தாங்களோ, நம்ம ஊர் பாதுஸ் ஆடாது. அப்பா ஜெமினி கணேசன் வருது வச்சிருக்கான் பாயவன். கொஞ்சம் சைஸ் பெருசா போட்டாங்க. அதேதான், லைட்டா கொஞ்சம் பெருசா போட்டு மேல இந்த சாக்லேட் இதெல்லாம் அங்கதான் கிடைக்கும், அதை போட்டு திரும்ப டோனட் நமக்கே விற்கிறோம். நமக்கு இதுல எது நம்ம சூப்பரா இருக்கு, நான் சாப்பிட்டுருக்கேன். இதுதான் செம்மையா இருக்கும். ஃபேக்டரி வச்சிருக்காங்க அந்த பல்லாவரத்துல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, இது வந்து இங்க இருந்து இந்த அமெரிக்கன் இங்க இருந்தே திருடிட்டு போயிருக்கான் பாதுஷாவை. ஓகேவா? அங்க போயிட்டு டோனட்னு ஒரு கடையை போட்டு வித்துருக்கான். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதான் நம்ம ஊர்ல நமக்கு ஒண்ணுமே தெரியல. பாதுஷாவை கல்யாண மண்டபத்துல கொடுத்துட்டு இருக்கு, இப்படி போட்டு இப்படி அமைக்கி போட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அமெரிக்காலேருந்து மட்டுமே பிற நாட்களுக்கு சுற்றி இருக்கிற நாட்களுக்கு ஒரு வருஷத்துல 10 பில்லியன் டோனட்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யப்படும். பாரு எப்பா 10 பில்லியனா எவ்வளோ? தெரியுமாடா? சரி, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தெரியும் டாடி. நான் டக்கு புஷ்பா நினைச்சேன். தெரியும்டா, தெரியும்டா. அது தெரியும் எனக்கு. 1000 கோடி இங்க 1000 கோடி டோனட் பாப்பா. ஓகே ஓகே. இந்த டோனட் வந்து எப்படி அமெரிக்காவில் முதல்ல ஃபேமஸ் ஆச்சுன்னா, இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து நைட் ஷூட் போனால் 4 மணிக்கு மேலே பசிக்குது எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி காசு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவோம், உளுந்த வடை சாப்பிடுவோம். ஆமாம், ஓகேவா? உளுந்த வடை எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, உளுந்த வடை கையில் செய்யப்படுவது, டோனட் கையில் செய்யப்படுவது அல்ல. அதனாலதான் இதான் அவங்களோட யூனிக்கு. என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பசியில் சாப்பிடுவோம்ல, அங்கே இருக்கிற போலீஸ் வந்து போவாங்க நைட்டு, ஏன்னா அது ரோட்டில் தம் அடிக்கிறானா, மாஸ்க் போடாமல் இருக்கானா, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறானான்னு பார்க்க தான் போவாங்க. அப்போ அந்த டயத்தில் கடை இருக்காது அங்கே. ஓகே, அங்கே நைட்டு கடைலாம் எதுவுமே கிடையாது இல்லை. அப்போ வந்து டோனட்ஸ் வந்து அந்த கடை போட்டுருவாங்க காலங்காத்தால. அந்த மாதிரி நம்ம மெதுவோட தட்டுற மாதிரி அங்கே தட்ட ஆரம்பிச்சு, அங்கே மாஸ்டர் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சாப்பிட்டு அது அப்படியே போலீஸை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, இந்த டோனட் வந்து 1750ல ஹெர்ட்ஃபோர்ட்ஷைர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் வந்து போட ஆரம்பிச்சாங்க அந்த டோனட். அவங்க அங்க போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்றாங்க அப்படின்னு அந்த ஊர்ல பண்ணி ஊர்ல ஃபுல்லா ஃபேமஸ் போல. இந்த அமெரிக்கன்ஸ் வந்து அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு இந்த டிஷ், இதை வந்து நம்ம வேர்ல்டு ஃபுல்லா வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தான் அது வந்து பரவ ஆரம்பிச்சுச்சான் நாடு ஃபுல்லா. இப்போ வந்து நம்ம இந்த வாரணமாயிரம் பார்த்துட்டு ஆர்மியில் சேரணும் சுற்றிட்டு இருந்தோம்ல, அங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக சாப்பாடு இப்போலாம் கிடைக்காது. ஆனால் வேர்ல்டு வார் 1, 2 அப்போலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே சோல்ஜர்ஸ்க்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக வந்து எதுவுமே இருக்காதான். எதாவது எடுத்துகிட்டு போனால் கெட்டு போயிடும், நான் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது, அங்கே சுட்டுட்டு இருக்கிறப்ப எப்படி போய் சமைக்க முடியாது, அந்த மாதிரி. அப்போ வந்து டோனட்ஸ் எடுத்துகிட்டு போனால் இது வந்து நிறைய நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது ஒரு வாரம் அன்னைக்கு வந்து ஏதோ இவங்க நல்லா பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டோனட் கொடுப்பாங்களாம். என்னப்பா வச்சுக்க ஒரு டோனட் அப்படின்னு சொல்லி. நாட்டுக்காக போகிறாங்க, நான் பண்ண கொடுத்து. இதான் அந்த ஃபேக்ட். வேர்ல்டு வார் 1, 2 அப்போலாம் டோனட்ஸ் தான் வந்து எல்லா சோல்ஜரோட பசியும் வந்து ஆற்றி இருக்கு. இப்போ நீ சாப்பிட்ற?
நான் இது ஐ திங்க் ஆஃப் ஜாயிங் ஆர்மிப்பா. அப்படியாப்பா? ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பரா. தொப்பை மட்டும் குறைக்கணும். சீக்கிரம் குறைடா. ஸோ வந்து 1920 வரைக்கும் ஓகேவா டோனட் வந்து கையில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன் தெரியுமா, ஆமா. டோனட் வந்து கையில் செய்யப்படுறது அல்ல. 1920க்கு அப்புறம் தான் வந்து இந்த கையில் டோனட் செய்கிற விஷயங்கள் ஸ்டாப் ஆகி அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்களாம். அது அந்த மாதிரி அது வந்து அடால்ஃப் லெவிட் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த மிஷினுக்கு அப்புறமா டோனட் 1920க்கு அப்புறமா கையில் செய்யப்படுறதில்லை. ஸோ டோனட் வந்து இப்போ நமக்குலாம் இங்கே கொடுக்குறது வந்து இந்த சாம்பிள் சைஸ் தானாண்டா, சும்மா சின்ன சைஸ். இது வந்து அந்த இது பிஸ்னஸ் ஆகிறதுக்காக கொடுக்குறது கிளைண்ட்டுக்கு பாரு இத்தனை இந்த டோனட் இப்படி இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டோனட் சைஸ். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை விட பெரிய சைஸ் டோனட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கும்ல அமெரிக்காவில் இந்த ஜீன்ஸ் அது கையில் போய் இங்கே மாட்டிவிட்டாங்க. இல்ல அப்படி இல்லடா நீ வேற. அதான் ஆல்ரெடி ஒன்று இருக்கு அங்க. அது வந்து அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஹைட்டுக்கு வந்து அதை அடுக்குனா எவ்வளோ டோனட் வருதுன்றத வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3660 டோனட் அடுக்குனா அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எப்படி விழாம ஃபுல்லாக அதான் எனக்கும் தெரியல. ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க போல. அது கடைசி எப்படி எடுத்துருப்பாங்க, சாப்பிட சொல்லியிருப்பாங்க அமெரிக்கன்ஸ் கூப்பிட்டு. ஸோ இதுதாங்க டோனட்ஸை பற்றின அற்புதமான ஃபேக்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் டோனட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டு, டோனட்ஸ் எங்கே நல்லா கிடைக்குன்றதை வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் போய் சாப்பிடுவோம். தேங்க்ஸ். கிளம்புறியா? அப்படி